ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, அரை கிலோ சிக்கனை வச்சு மசாலா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இந்த மசாலா ஃப்ரையை நீங்கள் ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம், இல்லை மற்ற டிஷ்ஷோட ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. சிக்கனில் மசாலா போடுறதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயத்தை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயத்தை கொஞ்சம் எண்ணெயில் விட்டு நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஆறின பிறகு கையில் நொறுக்குனிங்கன்னா நல்லா மொறுன்னு நொறுங்கும். இதோடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா லைட்டு கசப்போட ஒரு இனிப்பு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெங்காயத்தை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனுக்கு மசாலா போட ஆரம்பிச்சிடலாம். அரை கிலோ சிக்கன் எலும்போடு எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் நல்ல கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் நல்ல கலர் கிடைக்கும், அதனால காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் நல்ல கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை நல்ல பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா பெசரி விட்டுக்கோங்க. அந்த மசாலா, தயிர், அந்த சிக்கன் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, ஏன்னா சிக்கன்லேயே நம்மளுக்கு லைட்டாக தண்ணி விடும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. சிக்கனும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா பெசரி விட்டுட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. சிக்கனை அந்த மசாலாவோட ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வெங்காயம் ஃப்ரை பண்ண அதே பேனில் நம்மளுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும். எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒவ்வொரு சிக்கன் பீஸாக அந்த மசாலாவோட எடுத்து நீங்கள் பேனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் ஈவனாக நம்மளுக்கு குக் ஆகி வரும். இப்போ லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர வேக விடுங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டாச்சு. இப்போ எல்லா சிக்கனையும் ஒன்று ஒன்றா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலாவோட நல்லா ஊறி இருக்கிறனால சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்துக்கும். நீங்கள் சிக்கனை எவ்வளோ பெரிய பீஸ் போட்டாலும் அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதே சமயத்தில் நல்லா ஜூஸியாக இருக்கும். திரும்ப மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக விடுங்க. அது இன்னொரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். சிக்கனுடைய இன்னொரு பக்கமும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டாச்சு. இப்போது எல்லா சிக்கன் பீஸையும் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மசாலா மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போடாமல் அந்த மசாலாவோட அந்த சிக்கனை வேக விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா இன்னும் நல்லா ட்ரை ஆகி வரும். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டாச்சு. ஒரு கலரி விட்டுக்கோங்க. சிக்கனும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ கடைசியாக 2 பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்பைசியாக ஜூஸியாக ஒரு சிக்கன் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.